ஹலோ ஏமா சுவாமி இவங்க தான் பொண்ணு மாப்பிள்ளைங்கம்மா. ஆமா சுவாமி. இவங்களுக்கு தான் நான் கல்யாணத்தை முடிக்கிறேமா. ஆமா. நான் ஐயர் வந்திருக்கிறோம். யார் யார் வந்திருக்கீங்க? அதாவது மொத்தம் நாங்க 4 ஐயர் வந்திருக்கிறோம். யார் யார் வந்திருக்கீங்க? பொண்ணு பொன்னையர். பொன்னையர். நான் பேசும்பொழுது சில வார்த்தை திக்கும் திக்கும். நீங்க தப்பா தவற நினைச்சுக்கிட கூடாது. சரிங்க. பொன்னையர். பொன்னையர். சரியா? சரி. அடுத்து வந்துகிட்டு மலையாளத்தையர். மலையாளத்தையர். அதுக்கப்புறம் தெலுங்கையர். தெலுங்கையர். அதுக்கப்புறம் நீக்குரோ ஐயர். நீக்குரோ ஐயர். இப்படி 4 ஐயர் வந்திருக்கோம். சரி சுவாமி. 4 ஐயர் வந்து மந்திரம் ஓத போறோம். இந்த கல்யாணத்தை சிறப்பா முடிக்க போறோம். சரியா? இந்த கல்யாணத்தை முடிக்கிறோம்னா நான் ஓம உண்டை வளர்க்கணும். ஓம உண்டை வளர்க்கணும். அதுக்கு தேவையான பொருள் எல்லாம் வேணும். பொருள் எல்லாம் வேணும். அத வாங்கி தரேன். பிடிக்கல. எனக்கு பொண்ணு பிடிக்கல. இந்த பாரு. நான் ஓம உண்டை வளர்க்கணும். ஓம உண்டை வளர்க்கணும். அதுக்கு தேவையான பொருள் எல்லாம் நேக்கு வேணும். பொருள் எல்லாம் வேணும். அத வாங்கி தரேன். நேக்கு ஒரு ஆளு வேணும். சரி. ஆமா பொண்ணை பெத்த அம்மா யாரோ. என்னது? பொண்ணை பெத்த அம்மா யாராக்கும்? நான் தான் சுவாமி. நான் பொன்னையர். பொன்னையர். நான் பேசும்பொழுது சில வார்த்தை திக்கும் திக்கும். நீங்க தப்பா தவற நினைச்சுக்கிட கூடாது. சரி சுவாமி. ஓகேயா? ஓகே. முதல்ல ஒரு 4000 செங்கல் போட்டுக்கோங்க. சுவாமி 4000 செங்கல் எதுக்கு சுவாமி? தெரியாதா? தெரியாதே. தெரியாதா? தெரியாதே. அடி பாதவத்தி எல்லாம் முண்ட வளக்கத்தான். சுவாமி ஓம குண்ட வளக்கத்தான். போட்டுண்டாச்சு. போடுனாச்சா? போட்டுண்டாச்சு. அதுக்கு அடுத்து 5 மரத்து சொல்லி போட்டுக்கோங்க. சுவாமி அந்த சொல்லி எடுத்து எதுல சுவாமி போடணும்? தெரியாதா? தெரியாதே. தெரியாதா? தெரியாதே. அட சண்டாள பாதவத்தி எல்லாம் முடிய போடத்தாமா. சுவாமி ஓம குண்டத்திலே கொண்டு போடத்தாமா. போட்டுண்டாச்சு. போடுனாச்சா? போட்டுண்டாச்சு. அதுக்கு 5 லிட்டர் நெய் போட்டுக்கோங்க. சுவாமி அதை எடுத்து எதுல சுவாமி ஊத்தணும்? தெரியாதா? தெரியாது. தெரியாதா? தெரியாது. அட பாதவத்தி எல்லாம் முடிய ஊத்தத்தாமா. சுவாமி ஓம குண்டத்திலே கொண்டு ஊத்தத்தாமா. போட்டுண்டாச்சு. போடுனாச்சா? போட்டுண்டாச்சு. மாப்பிளைக்கு பொண்ணுக்கு கைரேகை பார்க்கணும். பாருங்க பாருங்க. மாப்பிளை ஓன் மாப்பிளை வாழ். கைய காமிங்க. நல்ல கைய காமிங்க. நீ அவன ஃப்ரெண்டா? இல்ல அவன் கை ரேகையை நீ பார்த்து சொல்லுது. கையில ரேகை மாப்பிள கைய காட்டுங்க. என்ன மாப்பிள கையில ரேகை இல்ல. ஓவராட்டியா பிடிச்சு உருவி போங்களுக்கு மணிக்கணக்கில். ஏன் மாப்பிள என்ன வேலை பாக்குறீங்க? முட்டைக்கு மயிறு பிடுங்குறாரு. என்ன வேலையா பாக்கீங்க? ஜேசிபி போட்டு திருவி. அதனாலதான் உனக்கு கைரேகை கொஞ்சம் அழிஞ்சிருக்கு. வேற ஒண்ணும் கிடையாது. அது அந்த பிடி திருகி இருக்காரு. மாப்பிள கைய காமிங்க. ஏமா மாப்பிளைக்கு சண்டை மூல நல்லா இருக்கு. சரி சுவாமி. சாஸ்திரம் மூல நல்லா இருக்கு. சரி சுவாமி. தண்ணிய குடுறா சாமி. மாப்பிள ஒரு கைய காமிங்க. சாஸ்திரம் நல்லா இருக்கு. சரி சுவாமி. மாப்பிளைக்கு சகடம் நல்லா இருக்கு. சரி. ஆனா மாப்பிளைக்கு நல்லா காட்டுங்க. மாப்பிளைக்கு சண்டை மூலம் நல்லா இருக்கு. சாஸ்திரம் மூலம் நல்லா இருக்கு. சகடம் மூலம் நல்லா இருக்கு. ஆனா மாப்பிளைக்கு சனி மூலம் சரியில்லை. அதுக்கு என்ன செய்யணும்? அதுக்கு வந்துட்டு ஒரு பெரிய வாழைப்பழத்தை வாங்கி பிள்ளைக்கு ஊட்டி விட்டா சரியாயிரும். சரிங்க. ஆமா அவனுக்காவது ரேகங்கிற பேர்ல ஏதாவது ஒரு கோடு ஓடுது. உனக்கு என்ன ஓடு? எல்லாத்தையும் காணி. இது ரேகையா? இதுல ஏதாவது இருக்கா? இதை பார்த்து என்னத சொல்ல? அவனாவது பரவாயில்லையா? நீ என்ன வேலை பார்க்க? அதான் கம்ப பிடிச்சு அடிச்சிருக்கான். கம்ப போட்டு பிடிச்சு அடிச்சிருக்கான். அதுலதான் ரேகை அழிச்சு போய் கிடக்கு. சண்டை பாய் உனக்கு ரேகை பார்க்க முடியாது. ஏமா வாங்கைய காட்டு. ஆஹா அற்புதம். ஏமா புள்ள ரேகை அற்புதம்மா. சரி சுவாமி. பிள்ளைக்கு கிட்டத்தட்ட 132 மாப்பிள்ளை. பிள்ளைங்க வந்துகிட்டு பல்லாயிரக்கணக்குல இருக்கும். ஆனா வந்து புத்திர பாக்கியம் வந்துகிட்டு 12. சரி சுவாமி. 12 புள்ள பெக்கிறதுக்கு அதிர்ஷ்டசான புள்ள. சரி. பிள்ளைக்கு எங்க போனாலும் செல்வாக்கா இருப்பா. ஏமா இந்த சுண்டு விரல மடக்கு, அடுத்த விரல மடக்கு, அடுத்த விரல மடக்கு, கட்ட விரல மடக்கு, ஒரு விரல மேல தூக்கு, அப்படியே மேல தூக்கி காமி. இப்படி காட்டி ஏண்ட காமி. ஆமா ஏமா சுவாமி மாப்பிளைக்கு கையில ரேகை இல்ல. ஓகே சரி. இந்த பிள்ளைக்கு என்னமா விரல்ல ரேகை இல்ல. ஐயோ சாமி நீங்க தப்பா நினைக்காதீங்க. இந்த லாக்டவுன்ல எங்களுக்கு வேலை இல்லாத நேரத்துல இந்த பொண்ணு ரொம்ப கஷ்டப்பட்டு வீட்டு பக்கத்துல ஒரு இட்லி கடையை போட்டு
இந்த விரல் இருக்குல்ல அத தண்ணிக்குள்ள மூக்கி இட்லி வெந்திருச்சான் வேகலையா விரல் போட்டு வேலை பார்த்தா பாவம். என்ன கொடுமை பண்ண பாத்தீங்க ஏம்மா? இந்த விரலை வச்சா இட்லில கொண்டு வாட்டினா? ஆமா சுவாமி. அது சூடானதுனால கையை வளைஞ்சிருச்சு. அத இட்லில கொண்டு வாட்டி எடுத்தால கையில வேகலாம் ஆயிப்போச்சு. ஆமா சுவாமி. எவ்வளவு பெரிய சித்திரவதை பட்டிருக்காமா அந்த புள்ள. பரவாயில்ல, கல்யாணத்தை முடிக்கட்டுமா? முடிக்கலாமே. ஓ ಈ பெண்குட்டி பெரிய படுகாளியாகி இரண்டு சேட்டானோ அந்த சேட்டானுக்கு கூட்டி கொடுத்தோம். ஓ கிரீம் கிரீம் உங்க 3 பேர் குண்டினி ஐஸ்கிரீம். சுவாமி நேக்கு மலையாள புரியல குறைச்சலியக்கு. மலையாளம் புரியலையா? புரியல. அப்ப தெலுங்கு மந்திரம் ஓதட்டுமா? చెప్పండి. தெலுங்கு மந்திரம் கேக்குறீங்களா? చెప్పండి. ஓ ஏமண்டி ஓ ரேப்புக்கு இவளை கொண்டு சுவாமி ரேப்புக்கு வஸ்தாரா என்ன சுவாமி? நாளைக்கு வாரியான அர்த்தம். இதுவும் புரியல. வேற வழியே இல்ல. நான் அவரை தான் வர சொன்னேன். அதாவது மிஸ்டர் நீக்குரு ஐயர் தென்னாப்பிரிக்கால இருந்து 45 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி அவரை கொண்டு வந்திருக்கேன். அவர் மந்திரத்தை நல்லா காது கொடுத்து கேளுங்க. சரியா? ஓ oh yeah oh no yes oh yeah பரவசங்களை அடைந்து விட்டீர்களா சுவாமி? ஐயர் வந்தாரு பாத்தீங்க? வந்தாரு தசபுசன் வசனார் ஒரு மயிரும் புரியல. நீக்குற ஐயர் பந்தர புரியல. அடி பாதவத்தி சுவாமி நீக்குறங்கற மையர் உனக்கு புரியல. இங்க உட்கார்ந்திருக்காங்க பாத்தியா? ஆமா. இவங்க எல்லாம் ஆட்டுக்கால் சூப் அடிச்சு குடிக்காங்க. சரி. கீரை சூப் வச்சு குடிக்காங்க. சரி. ஏன் நாட்டுல என்னென்ன வைத்தியம் இருக்கு, என்னென்ன சாப்பாடு இருக்கோ அனைத்தையும் சாப்பிடுறாங்க. சரி. கேட்டியா? கழுத்துல போடுங்க. கேட்டியா? அவ்வளத்தையும் சாப்பிடுறாங்க. என்னதான் சாப்பிட்டாலும் இங்க பாரு, இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஏய் இந்த பார் சரிடா, இதுக்கு வேலை கிடையாது. ஆனா அவன் எதை போட்டு வளர்க்கறதுல தெரியலடா. கல்யாணத்தை முடிக்கட்டுமா? முடிக்கலாமே. இதை நான் உண்மையான சாமி வந்துட்டு நினைச்சேன். குறுக்கு பையில இது சரியா வந்தா சாமி குடிப்பி சாமி அங்கே இருந்தேன். ஏன் அங்க இருங்க சாமி? சாமி கம்பா வந்திருக்கிறாரு. எங்க போறாரு? நேரம் ஆகுது. சரிங்க, டக்குனு முடிங்க. மாலையை மாத்துங்கோ. தாலியை தூக்குல ஏத்திடுவாங்க. கல்யாணம் முடிஞ்சதா? கல்யாணம் முடிஞ்சதுங்க. எந்திரிங்க. சாமி வருவாரு. சாமிகிட்ட ஆசீர்வாதம் வாங்க வேண்டி இருக்கு. இருப்பா, சாமிகிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும். கல்யாணம் முடிஞ்சதா? கொஞ்சம் எப்படி வாங்க, இப்படி தள்ளி வாங்க. அப்படி தள்ளி வாங்க. அப்படி இருங்க. நீ அதை விடுமா? அப்படி இல்லைங்க. கல்யாணம்
நல்ல சிறப்பா முடிஞ்சது. சரி எல்லாருடைய ஒத்துழைப்போட முடிஞ்சது. சரி ஐயோ சாரிண்ணே, தட்டாதப்பா. ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு. உங்கள்கிட்ட கேட்டிருக்கணும் ஊரில். அது இல்லைங்கய்யா, ஒரு நிமிஷம் ஒன்றும் உங்கள்கிட்ட கேட்டிருக்கணும், கேட்காம ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டு அதை கேட்காம பண்ணின தப்பு. தயவுசெய்து மன்னிச்சிருங்க. ஏன்னு கேட்டால் ஊரில் வந்துட்டு தயவுசெய்து உங்கள் காலில் கூட விழுந்துக்கிறேன். ஏன்னு கேட்டால் அது கேட்காம பண்ணியிருக்க கூடாது. கோயம்புத்தூர் உள்ளாவில் தெரியாமல் பண்ணிட்டேன். வேற ஒன்றும் இல்லை, கல்யாணம் முடிச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ரூம் இல்லை. ரூம் கேட்கத்தான் இப்படி பதறல்றியா? ஆமாம், ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ரூம். அதை போட்ட முதல்ல சுற்றி காடாவண்டா இருக்கு. ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ரூம் இல்லை. எங்கே இருக்கு? பின்னால் இருக்கா? நீ ஏதோ பார்த்து வச்சுட்டு வந்த மாதிரி சொல்லுது. லொக்கேஷன் பார்த்து மாப்ப ஒரே நடுக்கத்துல இருக்காரு. இது எடுமா. அடுத்த சாமி ரெடியா இருக்கு. சாமி வருது, அடிக்கோ சாமி வருது. ஏமா உள்ள வாமா, நீதான் சாமி. ஓடியா